Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 429 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த பீட்டில் நம்மளால ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் 3 பேரும் சண்டைக்கு சும்மா கெத்தா வந்து நின்னானுங்கல்ல. அவனுங்களை பார்த்தோன்னே இந்த பீட்டிலுக்கும் செம ஹாப்பி. அதுவும் சஞ்சி எல்லாம் அப்படியே ஸ்டைலா சிகரெட்டை பத்த வைப்பான். ஜோரோ அவன் தலையில மாஸ்க கட்டிடுவான். அப்படி கெட்டுனானா என்ன ஆகும்னு தெரியும்ல. லூஃபியும் இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ அட்டாக் பண்ற மோடுக்கு மாறிட்டான். அவனு அடுத்து என்ன பண்ண போறான்னு புரிஞ்சுக்காத அந்த கோல்ட் நெருப்பு பட்டு கரிஞ்சு போய் காக்கா மாதிரி வந்து நின்னுட்டு ஏன்டா பில்டப் பண்றீங்கம்மா. அது மட்டும் இல்லாம ஊர் மக்களை பாத்தீங்களா, கையில கிடைக்கிற கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளடு கட்டையெல்லாம் வந்து நின்னுட்டு இருக்குது. ஒரு ஊதுனா தாங்குவாங்களாடா இவங்க சைல்டிஷ் பாய்ஸ். ஏன்டா அப்படி கடைசி நேரத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வயலுங்க இங்க இருந்து ஓடிடுங்க, இல்லன்னா 50 ஷாவு கன்ஃபார்ம்னு சொல்லி பில்டப்பா பண்ணி தள்ளுவான். லூஃபி தெளிவா சொல்லிடுவான், டேய் எங்களுக்கு அந்த பீட்டில் வேணும், நாங்க யாருக்கும் தரமாட்டோம்பா. உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி 50 பேருமே பின்னாடி வந்து நிப்பாங்க. அதுவும் அத்தனை பேர் கண்ணுலயும் அப்படி ஒரு வெறி. என்னதான் ஒரு ஆளையே காலி பண்ற அளவுக்கு பவர் இல்லைனாலும் எங்களால முடிஞ்சது அவன் காதை கடிச்சு வைக்கிறது, விரல உடைச்சு விடுறது, அப்படியாச்சும் அவங்களால பண்ண முடியாதா என்ன? வீரமே ஜெயம்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆயாச்சு. அப்படி அவங்க வந்து நிக்கிறத பார்த்த உடனே அந்த கோல்ட்டுக்கு ஷிப்பா வரும். நல்லா காமெடி பண்றீங்க மேனுமா. லூஃபி ஜோரோவை கூப்பிட்டு அந்த நெட்டை வெட்டி தள்ளுமா. ஏன்டா இதுக்கு முன்னாடி தான்டா வெட்ட ட்ரை பண்ணி ஒண்ணு வேலைக்கு ஆகல, ஏன்டா திரும்பி அந்த மொன்ன ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணியே தீர்வேன்னு கஷ்டப்படுறீங்க? எதுக்கு இந்த வேண்டாத வேலைம்பா? அது வெட்டுதா வெட்டலையான்னு இப்ப பாடுறான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு லயன் ஸ்ட்ரைக்குன்னு 4 வெட்டு. அந்த நெட் எல்லாமே சல்லியா பிரிஞ்சு பீட்டில் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிருச்சு. இது அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஷாக்லயே இவங்களும் போய் அடிச்சலான்னு முடிவு பண்ணி வேகமா அட்டாக் பண்ண போவாங்க. ஆனா நமி இடையில பூந்து தடுத்து நில்லுங்க, இப்ப நம்ம போனோம்னா பிஞ்ச செருப்ப கழட்டி நம்ம வாயிலேயே வச்சு ரிட்டர்ன் அனுப்பிடுவானுங்க. வேற ஒரு ஐடியா இருக்கும்பா. அதே நேரம் இங்க நம்ம பையன் செகண்ட் கியர் எடுத்துட்டான். அவனுக்கு இப்ப சஞ்சியோட ஹெல்ப் வேணும்பானா? நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேனே, அடிச்சு தெறிக்க விட்டுலாமா. இப்ப நம்ம லூஃபியோட எய்ம் அந்த லார்கோங்கிற நெட்டு மடையன் தான். அவன் என்னப்பா பண்ண போறீங்க? ஏதாச்சும் காமெடி பண்ண போறீங்களா? சொல்லுங்க, சிரிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறேன்பா. காமெடியா டிராஜடியான்னு இப்ப தெரியுண்டான்னு சஞ்சி அப்படியே ஒரு ரொட்டேஷனை போடுவான். கரெக்டா லூஃபி வந்து பிடிச்ச உடனே ஓங்கி அவனை எய்ம் வச்சு ஒரு மிதி. ஆல்ரெடி நம்மளால செகண்ட் கியர்லயே சம வேகத்துல வருவான். இதுல சஞ்சி அவன் பவரை சேர்த்து வச்சு அடிச்ச உடனே அவன் ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே பாஞ்சு வந்து ஜெட் புல்லட்னு சொல்லி ஒரே அடி. இங்க இருந்து அந்த ஐலாண்டோட எண்டுக்கே திருச்சிருவான். சோ அப்படி ஒரு மரணத்தனமான அடி. அதுக்கப்புறம் அந்த மிச்சர் காணுகளே குப்பங்க சூப்பங்க அவனுக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். லூஃபி அங்க இருந்து சல்லுன்னு கிளம்பிடுவான். இங்க அந்த கோல்ட் பையன் உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அண்ணனையே ஒரே அடியில திருக்க விட்டுட்டாங்கல்ல. உடனே மனசை தெத்திக்குவான். இல்ல அவன் அசந்த நேரத்துல அடிச்சுட்டான், அவ்வளவுதான். மத்தபடி எங்க அண்ணனை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. எப்படியும் இப்ப போனவனை பாடகட்டி பார்சல் பண்ணிடுவான். இப்ப அந்த பிக் பாஸ் ஷிக்கிக்கு இவங்க கண்ணுக்கு தெரியணும்னா இந்த வேலையை இவங்க முடிச்சே ஆகணும். அதனால இவங்கள ஒரு கை பார்த்தலான்னு சண்டைக்கு ரெடி அனுப்பான். அதே நேரம் இங்க அடி வாங்கினானே அந்த லார்கோ அவன் அப்படியே பேன்னு மரத்துக்கடியில கிடப்பான். லூஃபி வந்து பார்த்துட்டு என்னப்பா அடிச்சது கொஞ்சமாச்சு வலிச்சுதான்னு கேட்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது இவன் யாரு என்னன்னு. ஸ்டார் ஹேட் பைரட் தானே நீ? உன்னோட பவுண்டி கூட 300 மில்லியன் ஆச்சே. கரெக்ட் தானே மங்கி டி லூஃபிம்பா. கரெக்டடா காட்டு ஓனாம்பா. அவனுக்கு கஷ்டமா இருக்குதாமா, ஒரு சின்ன பையனோட லைஃப தேவையில்லாம ஏன் எடுக்கணும்னு. இல்லைன்னா கிழிச்சிருவான். இவன் அடிச்சு லூஃபி செத்து போயிட்டான்னா 300 மில்லியன் வீணா போயிருமே. சரி பார்த்து பக்குவமா அட்டாக் பண்றேன்னு நெருப்பு நெட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இப்ப என்ன நம்ம லூஃபி சாதாரண மோட்லயா இருக்கான். கியர் 2 அப்ப அதோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? கண் இமைக்கும் நேரத்துல ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப் ஆகி ஜெட் லான்ஸ்னு சொல்லி ஓங்கி ஒரே மிதி. அந்த பண்ணி எஸ்கேப் ஆகி அடுத்து அட்டாக் பண்ணுவான். அவன் என்னதான் மாத்தி எவ்வளவு வலைய போட்டாலும் எந்த வலையிலையும் சிக்காத மீன் தானே நம்ம லூஃபி. அப்படியே சம்பனி எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். நம்ம பையதான் மங்கியாச்சே. மங்கி கட்டுக்குள்ள போச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த சட்டையை அச்சு புசுராம பண்ணுவான். அந்த வில்ல பயலால ஒழுங்கா அவனை அட்டாக் பண்ண முடியல. அட இப்ப ஓபன் ஸ்பேஸா இருந்துச்சுன்னா நெட்டை போட்டானா பெருசா பரவி அழகா போய் புடிச்சிடலாம். ஆனா காட்டுக்குள்ள இந்த மாதிரி நெட்டை யூஸ் பண்ணானா இடையில மரம் செடி கொடின்னு எல்லாமே குறுக்க வந்து தடுக்கும். அதனாலதான் அவனுக்கு காண்டாகும். லூஃபி ஒரு டைம் அட்டாக் பண்ணுவான், அவன் ஒரு டைம் அட்டாக் பண்ணுவான். இப்படியே மாத்தி காட்டுக்குள்ள சண்டை போய்கிட்டே இருக்கும். அதே நேரம் இங்க இவனுங்க அந்த கோல்ட் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னாங்கல்ல. அவன் அந்த மக்களை பார்த்து விழுந்து சிரிப்பான். நீங்க எல்லாம் ஈஸ்ட் ப்ளூவை சேர்ந்தவங்க தானே, அதனாலதான் மொக்கையா டம்மி பீஸா இருக்கீங்க. கொஞ்சம் தான் பயம் காட்டணும், அதுக்கே அப்படி பயந்தடிச்சு ஓடிட்டீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்புமா? என்னடான்னு பார்த்தா அங்க மக்கள் யாருமே இல்ல. உடனே சஞ்சய், தம்பி உனக்கு மண்டை பெருசா இருக்கேன்னு மூளையும் அதிகமா இருக்கும்னு நினைக்க கூடாது. அவங்க கூட ஸ்மார்ட்டான ஒரு லேடி இருக்கா. அவ எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே அவ பண்ணாட்டியும் பஞ்சாயத்துல நாங்க 2 பேரே போதும் உன் மண்டையில மாவாட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சைலண்டா வந்து அடி வாங்கிட்டு போ. எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப் பண்றேமா? அதே நேரம் அந்த கிளவி நம்ம உசோப்போட மண்டைய போட்டு லொத்துன்னு அடிச்சு கேள்வி கேட்கும். எதுக்குடா தேவையில்லாம நம்ம இந்த பக்கமா ஓடிட்டு இருக்கோம்? போய் அவனுங்களை அடிச்சு மண்டைய பொழக்க வேண்டாமான்னு. உசோப்பு காண்டாயி, தாய் கிளவி நீ நேரா போய் நின்னா
பேசினா உன்னை ஃபுட்பால் நினைச்சு எத்தி விட்டுற மாட்டான், அதனால பேசாம கிடாம்பா. நமியும் அதான் அட்வைஸ் பண்ணுவான். இப்ப என்னன்னா இந்த மாதிரி டைம்ல எதிர்த்து நின்னு சண்டை போட்டு மண்டையை உடைக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. சண்டையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணாதான் புத்திசாலித்தனம். அதனால மூளையை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கூட்டு போவா. இங்க அந்த யோகோ பொண்ணு பின்னாடியே தான் ஓடி வருவா. நான் சடனா ஸ்டாப் ஆயிருவான். ஏமா வா போலான்னு சொல்லி கூப்பிட்டா, ஒரு பைரட் நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு கத்துவாளா. நமிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன மனநிலையில இருக்கான்னு. சோ நேரா அவகிட்ட போய் உனக்கு அந்த பீட்டிலும் இந்த ஐலாண்டும் வேணுமா வேண்டாமான்னு கேப்பா. அப்படி வேண்டானா உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவா பண்ணிக்க, வேணும்னா நான் சொல்றத ஒழுங்கா கேட்கணும் ஓகேவான்னு கேப்பா. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டு நிஜமா நான் இப்ப உங்க கூட வந்தேன்னா எனக்கு என் பாஸ் திருப்பி கிடைக்குமான்னு கேப்பா. அதான் அந்த பீட்டில் கண்டிப்பா கிடைக்கும், ஏன் கவலைப்படுறே, என் கூட வா நான் பாத்துக்கிறேன்பா. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அங்க இருந்த மக்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. என்னடா வெட்டியா வேடிக்கை, நான் என்ன சொன்னனோ அந்த பிளான பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் பத்தி விடுவான். ஒரு வழியா யோகோ இப்ப நம்ம ஆளுல நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதே நேரம் இங்க வெளியில காட்டுறானுங்க ஜோரோக்கும் சஞ்சய்க்கும் எதிராக துப்பாக்கியை நீட்டி நிக்கிறானுங்க. கேட்கும் போதே சிரிப்பா வரல. இவனுக்கு ரெண்டு பேருமே அவனுங்களை அடித்து போட போதுன்னு சொல்லி சொன்னானுங்கல்ல. உடனே அவன் அதுக்கு கவுண்டர், தம்பிகளா வாய் பெருசா இருக்குன்னு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, நாங்க குடுன்னு புல்லட்ல கொடுப்போம், அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும்பா. ஏய் நிறைய நம்பர்ல ஆளுகளை வச்சிருக்கீங்களே தவிர அங்க ஒண்ணு இல்லடாமா. ஜோரோ உடனே ஏன்டா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு கிண்டல் பண்ணுவான். இப்ப அவனுக்கு ரெண்டு பேரும் மாத்தி அசிங்கப்படுத்திட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி முக்கியமான சிச்சுவேஷன்ல இவனுக்கு இப்படி பண்றது வழக்கம் தானே. அதே நேரம் நம்ம நமியும் யோகோவும் அவனுக்கு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல எல்லா மக்களும் அந்த கேவுக்குள்ள போனாங்கல்ல. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பொசிஷன்ல ஸ்பிளிட் ஆகி அங்கங்க மறைஞ்சு ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அங்க அந்த வில்ல பைய இவங்களை விடக்கூடாது போட்டு தள்ளணும்னு சொல்லி வாயை எடுக்கிறக்குள்ளேயே இங்க அந்த கிளவி கத்த ஆரம்பிச்சிரும். அவனை விடாத, அவனை ஓட விட்டு வாயில மிதி, என் பல் சட்டை கழட்டி அவன் மூக்க கடின்னு தேவையில்லாம கத்தி நம்ம ஆளுல காட்டி விட்டு இருப்பா. அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா அந்த கோல்ட்டோட ஆளுங்க மேல கல்லு வந்து விழும். என்ன நடக்குதுன்னு சுத்தி முத்தி பார்த்தா மறைஞ்சிருந்து அத்தனை பேரும் கல்ல வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவனை விடுவானுங்களா, கையில துப்பாக்கி வச்சிருக்கானுங்களே, கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. ஆனா வேலைக்கு ஆகல. ஏன்னா அந்த லூசு பயிலுக ஒரு சைடு கல்ல வச்சு அடிக்கும் போது அங்க போக்கஸ் பண்ணி சுடுவானுங்க. அந்த டைமுக்கு போது பின்னாடி சைடு இருந்து கல்ல வச்சு அடிப்பாங்க. சோ இப்படி அவனுங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு 360 டிகிரியில கல்ல வச்சு சும்மா காட்டுத்தனமா அடிப்பாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்பதான் நமி களத்துல இறங்குவா. இறங்கினவா அட்டாக் பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவனுக்கு கதையா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பா. கண்ணுகளா நாங்க என்ன பயந்து ஓடிட்டோம் நினைச்சீங்களா? இந்த ஐலாண்ட்ல இருக்க பெரிய சைஸ் குகை எல்லா இடத்துலயுமே பாட்டா பிரிஞ்சு கனெக்ட் ஆயிருக்கு. எனிமீஸ் எல்லாம் வந்தா எஸ்கேப் ரூட்டா இதை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணா அது வேஸ்ட். எனிமீஸ் ரவுண்டு கட்டியும் பழக்கலாம். இப்ப பாருன்னு சொல்லி பிளாக் கிளவுட வரப்பா. அடுத்தது தண்டரை வர வச்சு அவளால எத்தனை பேர்த்த புசுக முடியுமோ அத்தனை பேர்த்த புசுக்கி தள்ளிடுவா. இது அந்த கோல்ட் பைய கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கிளவி வேற சும்மா இல்லாம எல்லாத்தையும் அட் அ டைம்ல பொழந்து கட்டுங்க, யாரும் வெயிட் பண்ணாதீங்க போங்கலன்னு சொல்லி கத்துவா. அவ்வளவுதான் இங்க மிச்சம் மீதி இருக்கவனில அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெறி புடிச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இப்படி மாத்தி பண்ற பார்த்தோம்னா அந்த கோல்ட் பையலுக்கு கொல்ல காண்டாவும். சஞ்சயும் ஜோரோவும் இன்னும் அட்டாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பானுங்க பாக்கணுமே. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு 10-15 பேர் பரப்பானுங்க ஸ்கையில. அந்த குட்டி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அசந்துருவா, வேற லெவல்ல சண்டை போறாங்களேன்னு. சோ இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து குமுறு எடுத்து ஒரு வழியா 50 பேர்த்தையும் காலி பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது அந்த கோல்ட் மட்டும் தான். நீங்க எத்தனை பேர்த்த வேணாலும் அடிக்கலாம், என்கிட்ட இருந்து எவனும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு என்னென்னமோ பண்ணுவான். திடீர்னு அவன் தலையில இருக்க தொப்பி அப்படியே சுத்த ஆரம்பிக்கும். அது சுத்த தலைவர் பறக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி பயந்து ஓட போறான்னு பார்த்தா அதான் இல்ல, அட்டாக் பண்ண போறான். அவன் உடம்பு சுத்தி ஃபுல்லா கன் இருக்கு. என்ன எந்திரன் படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கானா? அது வந்து பல வருஷம் ஆச்சே, இப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றான் கொய்யால அப்படின்னு இங்க திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் நான் அவங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லி கடமுடன்னு கண்டமே நீ சுடுவான். அங்க மக்கள்லாம் வேற இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் இடையில அந்த பீட்டில் பூந்து யார் மேலயும் புல்லட் படாம தடுக்கும். அப்படி அது வந்ததை பார்த்த உடனே நம்ம யோகோக்கு செம ஹாப்பி. நீ மட்டும் தான் பார்ப்பியா கொய்யால, நானும் பரப்பண்ணான்னு பாஞ்சு அட்டாக் பண்ண வருமா? அவனு விடாம அவன் இஷ்டத்துக்கு கண்டமே நீங்க சுடுவான். எவ்வளவு நேரத்துக்கு தான் சுட முடியும், புல்லட் தீந்து போச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரே இடி, அவ்வளவுதான். அங்க கோல்ட்டோட பஞ்சாயத்து ஓவர். ஆனா இங்க இவனுங்க சண்டை இன்னும் முடியவே இல்ல. சண்டை போட்டு ஒரு வழியா பீச் ஓரமா வந்துருவானுங்க. இங்க லார்கோக்கும் அவன் கத்தன சவுண்ட வச்சே தெரிஞ்சு போச்சு அவன் தம்பி அங்க பொழந்துட்டாங்கன்னு. சரி இவனை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கும்? லூஃபியை ஏதோ அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போற மாதிரியே பில்டப் பண்ணுவான். லூஃபி வழக்கம் போல என்னையெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாதா கொய்யாலமா, அதையும் பார்த்தலான்னு மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த டைம் நம்மளால கப்பல் அப்படியே பேக் சைடு டிராவல் பண்ணி வருமா. அங்க லூஃபி சண்டை போட்டுட்டு இருக்கத பாப்பாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஏதோ பெரிய பஞ்சாயத்துன்னு. இங்க லூஃபி அவனால முடிஞ்ச அளவுக்கு பவரை கொடுத்து கண்டமே அவனை அட்டாக் பண்ணுவான். ஆனா என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவன் மூஞ்சில ரியாக்ஷன் மாறவே மாறாது. கடைசியில நெட் ஷாக்குன்னு சொல்லிட்டு அவன் பாடியை காட்டுவான். பாடி ஃபுல்லா ஒட்டையா இருக்கும். அதாவது அவன் பாடியே நெட்டா மாறிடுச்சு. மொத்தத்துல அவனை என்னதான் அடிச்சாலும் அவனுக்கு சூடு இருக்காது, சொரணையும் இருக்காது. இருந்தாலும் லூஃபி வர்றதா இல்ல. கம் கேட்லிங்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு குத்துன்னு குத்தி தள்ளுவான். ஆனா வேலைக்கே ஆகல. தம்பி நீ எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்காதுப்பா, எவ்வளவு நேரம் இந்த மாதிரியே அடிக்க போறேன்னு கேட்டா நீ வெடிக்கிற வரைக்கும் நான் அடி பண்ணாமா. இங்க சாப்பர் தூரத்துல இருந்து பாத்துட்டு லூஃபி பண்ற அட்டாக் எதுவுமே அவன்கிட்ட ஒர்க் ஆகல அப்படின்னா அவனும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கான். சண்டை கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்குதும்பா. இங்க லூஃபி அவனால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பார்த்துட்டான், ஒண்ணு வேலைக்கு ஆகல. பயங்கரமா மூச்சு வாங்குமா. உடனே அவன் என் தம்பி அடிச்சு
காலி பண்ணிட்டீங்கல்ல, அதுக்காக ஒன்ன நான் இந்த இடத்துலயே மொத்தமா காலி பண்ண போறேன்னு அவனோட மொத்த பாடியுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி நேரா லூஃபி மேல போய் தொப்புன்னு விழுவான். இங்க இவங்க எல்லாம் ஐயோ லூஃபின்னு எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. அவன் விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா லூஃபி எங்கேயுமே காணோம். என்னாச்சு, மண்ணுக்குள்ள புதஞ்சிட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல, அவனோட நெட் பாடிக்குள்ள மாட்டிட்டான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உன்னால இந்த நெட் எல்லாம் பிரேக் பண்ண முடியாதுராக்கண்ணா, இதோட நீ மாட்டிட்ட, சோ சைலண்டா இருன்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிப்பான். அவனோட சப்மரீன் கப்பல் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். இங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயை பொளந்துருவாங்க. எது பைரட் ஷிப்பா, ஒரு சப்மரீனானு. இப்ப இவனுக்கு என்ன சந்தோஷம்னா 300 மில்லியன் ஒர்த்துள்ள ஒரு ஆளை புடிச்சிட்டான்ல, இவனை வச்சு காசு பார்த்தலான்னு பிளான் பண்ணுவான். லூஃபி சும்மா இருப்பானா, கைய பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிருவான். சோ அப்படிங்கும்போது நெட் அப்படியே பொட்டச்சுக்கிட்டு பெருசாகும்ல, அவனால அதை தாங்க முடியல. வேணாண்டான்னு எவ்வளவோ சொல்லுவான். நெட்டையே பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு நல்லா ஊதுன்னு ஊதி தள்ளுவான். அவனுக்கு வலிக்குது போல, அப்படியே முக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துலங்கும் போது அவனால தாங்க முடியாம நெட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு நம்மால வெளியில வருவான். அப்பவும் அதோட விடலையே, அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு ஓங்கி ஒரு குத்து நேரா சப்மரீனை நோக்கி போவான். அப்பவும் நம்மால விடல, எடுத்த கைய சும்மா வைக்க மாட்டானான்னு அவன் போயிட்டு இருக்க அந்த சப்மரீனோட சேர்த்து வச்சு ஒரே குத்து. ஆத்தாடி, தேவையில்லாம இவன் கிட்ட வந்து மோதிட்டமேன்னு தண்ணிக்குள்ள வேன்னு அவன் போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.